கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏசாயா 12:6, சீயோனில் வாசமாக இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பிரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். சீயோனில் வாசமாக இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பிரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார். சத்தமிட்டு கெம்பிரி, உற்சாகமாய் துதியுங்க, உற்சாகமாய் ஆராதிங்க, உற்சாகமாய் ஜெபிங்க. கர்த்தர் சொல்றாரு உன் நடுவில் இருக்கிறேன். அநேகர் ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் சோர்ந்து போய் துதிப்பாங்க, ஜெபிப்பாங்க, அசதியாக துதிப்பாங்க, ஜெபிப்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு நீ சத்தமிட்டு கெம்பிரி, ஆர்ப்பரி, அப்போது உன் தடைகள் விலகும். இஸ்ரவேல் மக்கள் 6 நாள் சுற்றி வந்தாங்க எரிய கோட்டையை. 7ஆம் நாள் ஆர்ப்பரி என்று சொன்னாங்க. அந்த எரிய கோட்டை என்னவாச்சு? தரமட்டமாச்சு. அதே போல் நீங்கள் எப்போல்லாம் ஆர்ப்பரிக்கிறீங்களோ உங்கள் பிரச்சனை தரமட்டமாகும். எப்பெல்லாம் ஆர்ப்பரிக்கிறீங்களோ உங்கள் துக்கம் தரமட்டமாகும். எப்பெல்லாம் ஆர்ப்பரிக்கிறீங்களோ உங்கள் கடன் பிரச்சனை தரமட்டமாகும். எப்பெல்லாம் ஆர்ப்பரிக்கிறோம் உங்கள் பலவீனங்கள் உங்களை விட்டு ஓடும். ஆர்ப்பரிக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, சீயோனில் வாசமா இருக்கிறவளே, பரலோகத்திலே வாசமா இருக்கிறவளே, அற்புதத்தில் வாசமா இருக்கிறவளே, அதிசயமான காரியங்களில் வாசமா இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பிரி. நீ இருக்கிற இடம் சீயோன், நீ இருக்கிற இடம் அற்புதமான இடம். அப்ப அதுக்குள்ள இருந்துக்கிட்டு ஆர்ப்பரிக்கணுங்கிறாரு. அதுக்குள்ள இருந்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட என்ன பண்றாங்க? இயேசுக்குள்ள வந்துருவாங்க. இயேசுக்குள்ள வந்துக்கிட்டு துக்கத்தை பெருமையை பேசுவாங்க. இயேசுக்குள்ள வந்துட்டு பிரச்சனையை பெருமையை பேசுவாங்க. நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, தோல்வி கிடையாது. அப்ப கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்துட்டு கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, தேவனுடைய வார்த்தை. ஆனா அந்த வெற்றிக்குள் இருக்கிறவர்கள் வெற்றியை பேச வேண்டும். வெற்றிக்குள் இருக்கிறவர்கள் மேன்மையை பேச வேண்டும். வெற்றிக்குள் இருக்கிறவர்கள் அதிசயத்தை பேச வேண்டும். ஆனால் அவர்கள் அதிசயத்தையும் பேசுறது கிடையாது, வெற்றியும் பேசுறது கிடையாது, உயரும் பேசுறது கிடையாது. துக்கத்தை பெருசா பேசுறது, பிரச்சனையை பெருசா பேசுறது, கஷ்டத்தை பெருசா பேசுறது, நெருக்கத்தை பெருசா பேசுறது, நிந்தையை பெருசா பேசுறது, அவமானத்தை பெருசா பேசுறது, வெற்றியை பெருசா பேசுறது இல்லை. அதனாலதான் பாடு, அதனால சஞ்சலம், அதனால தவிப்பு. புரியுதுங்களா? அதனால சீயோனில் வாசமா இருக்கிறவளே கெம்பிரி, உன் நடுவில் நான் இருக்கிறேன், உன் பக்கத்தில் இருக்கிறேன். நீ கெம்பிரிக்கும் போது அவன் தடை உடையும். திறந்த வாசலை திறந்து விட்டுருக்கிறாரு, பூட்ட மாட்டார். அதனால் உற்சாகமாய் கெம்பிரிங்க, ஆர்ப்பரியுங்கள். எரிய கோட்டை ஆர்ப்பரிக்கும் போது தரமட்டமாச்சு. உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை எரிய கோட்டை போல தடை இருக்கா? அது தரமட்டமாகும். நீங்கள் எப்போது ஆர்ப்பரிக்கிறீங்க, எப்போது ஆர்ப்பரித்து துதிக்கிறீங்க, அப்போது தரமட்டமாகும் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். தாப்பனை இயேசப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தை மட்டும் கரத்தில் கொடுக்குறேன். அன்றைய எத்தனையோ குடும்பங்களில் எரிய கோட்டை போல தரமட்டம், எரிய கோட்டை போல இருக்கு. அதெல்லாம் தரமட்டமாகணும். எரிய கோட்டை போல பிரச்சனை, அதெல்லாம் தரமட்டமாகணும். நீர் பெரிய காரியங்களை செய்ய முடியும், உயர்வான காரியங்களை செய்ய முடியும், அற்புதமான காரியங்களை செய்ய முடியும். சமூகத்தில் வந்திருக்கிறேன். தகப்பனே, இந்த மகிமையின் கரம் கூட இருப்பதாக, பலத்தின் கரம் கூட இருப்பதாக, அற்புத கரம் கூட இருப்பதாக, அதிசய கரம் கூட இருப்பதாக, எல்லா தடைகள் நீக்கப்படுங்க. இந்த நாளை ஆஸ்வதிங்க, கிருபையாக நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க, துதிங்க, ஜெபிங்க, ஆர்ப்பரிங்க, கெம்பிரிங்க. உங்கள் பிரச்சனை மாறும். ஆமென்.